வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான அதிரடி மாற்றங்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். அஸ்தம் நட்சத்திரம் என்றாலே அது சந்திரனின் ஆதிக்கமும் கன்னி ராசியின் புதன் ஆதிக்கமும் இணைந்த ஒரு கலைநயம் மிக்க நட்சத்திரம். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதியான சந்திரன் மற்றும் ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு யோகமான பலன்களை தரப்போகிறது. இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் மற்றும் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் மனப்பக்குவம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒருவித வேகம் இருக்கும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலை பிப்ரவரி 15ஆம் தேதிக்குப் பிறகு அமைய அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பழைய பாணியை தவிர்த்துவிட்டு நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்க முயற்சி செய்வீர்கள். குறிப்பாக தரகு தொழில், கலைத்துறை மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். பொருளாதார நிலையை பார்த்தால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு இருக்கும். அதே சமயம் கையில் இருக்கும் பணத்தை சரியாக முதலீடு செய்ய திட்டமிடுவீர்கள். குடும்ப உறவுகளில் ஒருவித இதமான சூழல் நிலவும். குறிப்பாக தாயின் வழியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமோ அல்லது உதவியோ கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க செய்திகள் வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. குறிப்பாக சளி அல்லது நீர் தொடர்பான உபாதைகள் வரலாம் என்பதால் குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட ரகசியங்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக 2, 3 மற்றும் 7 விளங்கும். உங்கள் ராசிக்கு வலிமை சேர்க்கும் நிறங்களாக வெள்ளை மற்றும் சந்தன நிறம் அமையும். இந்த நிறங்களை நீங்கள் முக்கிய காரியங்களின் போது பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்கள் காரிய தடைகள் விலக ஒரு எளிய பரிகாரம் என்னவென்றால் திங்கட்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. அதேபோல் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தி சரியான பாதையில் உங்களை வழிநடத்தும். வசதி இருப்பவர்கள் ஏழை எளியவர்களுக்கு அரிசி அல்லது அன்னதானம் வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்திர தோஷங்களை நீக்கி மன அமைதியை தரும். முடிவாகச் சொல்லப்போனால் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் என்றே சொல்லலாம். உங்கள் கற்பனை திறனும் உழைப்பும் கைகோர்க்கும் போது நீங்கள் எதிலும் முதன்மையானவராக திகழ்வீர்கள். தேவையற்ற உணர்ச்சிவசப்படுதலை மட்டும் தவிர்த்தால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற ஆழமான மற்றும் துல்லியமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மற்றுமொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.